ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பைத்தானில் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த டேட்டா டைப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் ஒரு எக்ஸசைஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அது எல்லோரும் பண்ணியிருப்பீங்க. பண்ணலனாலே பரவாயில்ல, அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு போட்டு parentheses டபுள் கோட்ஸ் அதில் ஹலோ உங்கள் நேம், ஓகேவா? நேம் டெக்ஸ்ட் ஜெகத் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணால் அதோட அவுட்புட் டேரெக்டாக வந்துடும். அதே மாதிரி ஹலோ ஜெகத் அப்படின்னு வந்துடும். இது இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட் மாதிரி எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு மெத்தட் இருக்குது. ஜஸ்ட் நேம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிள் நேம் அப்படின்ற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே நான் ஜெகன் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த நேமை நான் இங்கே போடுறேன், ஓகேங்களா? ஒரு ப்ளஸ் போட்டு அதுக்கப்புறம் இந்த நேமை போடுறேன். இப்படி போட்டேன் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்ட்ரிங், அது கூட இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறோம் ப்ளஸ் சிம்பிள் போட்டு. இதுக்கு பேர் வந்து கன்கார்டினேஷன், ஓகேங்களா? இப்படி பண்ணி நான் ரன் பண்ணேன்னா ஹலோ ஜெகத் ஜெகத் ரச்சகன் அப்படின்னு வருது. நான் வேணா அந்த ஜெகத்தை எடுத்துடுறேன், ஓகே. போட்டு சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணனா ஹலோ ஜெகத் ரச்சகன் அப்படின்னு வருது, ஓகேங்களா? இப்போ இதுக்கு பதில் இங்கே உங்கள் நேம் வேறு எதுனா அஸ்வின் அந்த மாதிரி போட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹலோ அஸ்வின் அந்த மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட கோடு வந்து ரொம்ப டைனமிக்காக இருக்கும். ஓகே, இதுதான் வேரியபிள் கான்செப்ட். இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் பாருங்கள். இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போது டேட்டா டைப் போகலாம். ஜஸ்ட் பைத்தானில் டேட்டா டைப் பைத்தானில் ஒரு ஃபைல் வந்து டேட்டா டைப் டாட் யூஐ அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இன்டீஜர் அப்புறம் ரோ அப்புறம் எஸ் ஸ்ட்ரிங் அப்புறம் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக பூலியன், ஓகேங்களா? இதுதான் பைத்தானில் இருக்கிற டேட்டா டைப்ஸ், ஓகேவா? இன்டீஜர் அப்படின்னா ஃபுல்லாக நம்பர்ஸ், காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸை தான் இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நம்பர்ஸ் ஒன்றா இருக்கலாம், இவ்வளோ பெரிய நம்பராக இருக்கலாம், கம்மா போட்டு நிறைய வரலாம். இதெல்லாம் தான் இன்டீஜர்ஸ். ஒன்லேருந்து நம்பர்ஸ் ஃபுல்லாமே இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோட்னா ஒன்றுமே இல்லை, அதே தான் இன்டீஜர்ஸ் தான், நம்பர்ஸே தான். பாயிண்டில் வரும் 1.2 இல்லைனா 0.34 இல்லைனா 5.6 இந்த மாதிரி பாயிண்ட்டை வச்சு ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன டேட்டா டைப் அப்படின்னா, ஏதாவது ஒரு கேரக்டர் ஜெகத் அப்படின்னு இருக்குன்னா அட் சிம்பிள் வரும், 1 2 3 இந்த மாதிரி எல்லாமே வரும். ஸ்ட்ரிங் அப்படின்னாவே அதில் காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், லெட்டர்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் எல்லாமே வர்றதுக்கு பேர் தான், எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்தால் அது வந்து ஸ்ட்ரிங், ஓகேங்களா? கேரக்டர் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். பட் ஆனால் கேரக்டரில் ஏதாவது ஒரு லெட்டர் தான் வர முடியும், ஒரு லெட்டர் ஆர் ஒரு சிம்பிள் மட்டும்தான் வர முடியும், ஓகேங்களா? இதுதான் கேரக்டர், ஓகேவா? பூலியன் அப்படின்னா பூலியனில் ரெண்டே விஷயம், ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லைனா ஃபால்ஸ், ஓகேங்களா? ட்ரூனா 1 அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபால்ஸ் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த 5 தான் பைத்தானில் இருக்கிற ஒரு டேட்டா டைப்ஸ். இன்டிஜர்னா ஜஸ்ட் ஒரு நம்பர், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 5 9 8 இல்லை 10 அந்த மாதிரி எதை வேணாலும் இருக்கலாம், அது வந்து இன்டிஜர். இப்போ ஃப்ளோட் அப்படின்னா அந்த நம்பருக்கு பாயிண்டில் வரும், 1.2 அப்படி வரலாம், இல்லை 0.34 5.66 இந்த மாதிரி பாயிண்டில் வந்து அது வந்து ஃப்ளோட்டு. ஸ்ட்ரிங் அப்படின்னா ஏதாவது காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ், கேரக்டர்ஸ், சிம்பிள்ஸ் இது மாதிரி பாருங்கள். இதில் ஜெகத் அப்படின்றது கேரக்டர்ஸ், கரெக்டாக ஏபிசிடி ஆல்ஃபபெட்ஸ். இப்போது இங்கே 1 2 3 அப்படின்றது வந்து நம்பர்ஸு, அட்ன்றது சிம்பிள். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்தால் அது வந்து ஸ்ட்ரிங்கு. நம்பர் மட்டும் வந்தால் இன்டீஜர், அதே நம்பர் பாயிண்டில் வந்தால் அதுக்கு பேர் வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரக்டர் அப்படின்னா ஏதாவது ஒரு லெட்டர் மட்டும் வரும், அதுதான் கேரக்டர். பூலியன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இவ்வளோதான் கான்செப்ட், ஓகேங்களா? இதை நீங்கள் இப்போ உங்களுக்கான எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, பிரிண்ட்ல இது எல்லாத்துக்குமே ஒரு அவுட்புட் இருக்கும், ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் அப்படின்னு போட்டு இப்போ டபுள் கோட்ஸில் ஹலோ அப்படின்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு ஹலோன்னு பிரிண்ட் ஆகுமா? இப்போ இந்த ஹலோ ஹலோ அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, கரெக்டா? இப்போ ஸ்ட்ரிங்குக்கான ஒரு ப்ரோக்ராமை நான் எழுதிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, கேரக்டருக்கான ஒரு ப்ரோக்ராம்,
பூலியனுக்கான ஒரு ப்ரோக்ராம், ஃப்ளோட்டுக்கான ஒரு ப்ரோக்ராம், இன்டீஜருக்கான ஒரு ப்ரோக்ராம். இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ப்ரோக்ராம் நீங்க எழுதி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலா பைத்தான்னு இல்ல, எந்த ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் நீங்க படிச்சீங்கனாலையும், ஒரு வீடியோ பார்க்கறதுனால உங்களால முழுசா கத்துக்கவே முடியாது. நீங்க எப்போ ஓனா உங்க கையால ப்ரோகிராம் எழுதுறீங்களோ, அப்பதான் நீங்க லேர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்பதான் உங்களால லேர்னே பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. இது இதுக்கான அவுட்புட் எடுத்துருங்க. இதுக்கான ஒரு ப்ரோகிராமை நீங்க தான் ரைட் பண்ணணும். ரைட் பண்ணி பாருங்க.